அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து என்னடா ஒரு விஷயமும் வரலையே. நர்மதாவுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஒரு கெஸ் பண்ணியிருந்தோம். அந்த பிஸியில் அவங்க பயங்கரமாக ரொம்ப பரபரப்பாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி மகாநதி அதாவது ஒரு பிக்சர் வந்திருக்கு எடிட்டிங் சைட்லேருந்து. யாரா இவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா உத்து பார்த்தா இப்போத்தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி குமரனோட அம்மா வந்திருக்காங்க கொடைக்கானல்லேருந்து. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இன்னைக்கு ப்ரொமோவில் வந்து நமக்கு எல்லா விஷயமே கிளியர் ஆயிடுச்சு. நர்மதா சம்மந்தமாகவே எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக நர்மதாவுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. குமரனோட அம்மா வந்துட்டாங்க. குமரனோட அம்மா வந்ததில் விஜய்க்கு ப்ளஸ்ஸு. விஜயை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. விஜய் வந்து எனக்கு அழகாக இருக்கார், சூப்பராக இருக்கார், நல்லா வசதியாக இருக்கார் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குமரனோட அம்மா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி காவேரியும் விஜய் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சாரதா ஃபேமிலி காட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது விஜய்க்கு. அந்த எப்படியாவது தெரியத்தான் போகுது. விஜய் வர்றப்பெல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அந்த அந்த இடத்துல வந்து குமரனோட அம்மா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜயை வந்து காவேரி கூட சேர்த்து வைப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சேர்த்து வச்சா நல்லா தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சாரதா வந்து இப்போ பாட்டியும் சாரதாவும் கொடைக்கானல் போகணும் அப்படின்னு பிளானில் இருக்காங்க இல்லையா. அதுக்கு முன்னாடியே வந்து நர்மதா ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்துருமா, இல்லை அவங்க போனதுக்கப்புறமா வருதா, இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. போனதுக்கப்புறமா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா போனதுக்கப்புறம்னா இவங்க குமரனோட அம்மா வந்திருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ தாத்தா எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா நர்மதா ஃபங்க்ஷன் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த எடிட்டிங் இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான். அதில் வந்து பெரிய பெரிய ப்ளஸ்ஸுக்கு விஜய்க்கு தான் பெரிய ப்ளஸ்ஸு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இப்போதைக்கு. இப்போ நம்ம ஒரு போஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது காவேரி வந்து வீட்டில் இருப்பாங்க, உள்ள வீட்டுக்குள்ளே விஜய் வர்ற மாதிரி. அது காவேரி வீடா விஜய் வீடா அப்படிங்கிறது இதுவரை நமக்கு தெரியல. கண்டிப்பாக அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் நான் வந்து ஒரு இது பண்ணியிருக்கேன். அது வந்து காவேரியோட வீடாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதால ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க காவேரி. அதனால் வந்து என்னாச்சு அப்படின்ட்டு இவர் வராரோ அப்படின்னு எனக்கு தோணுது. காவேரி விஜய் வீட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் விஜய் தான் காவேரி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் இப்போ நர்மதா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல நல்லா விஜய் வந்து பயங்கர ஹாப்பியாக எல்லாருமே சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு, பக்கத்து வீட்டில் இருக்க மாமி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு. அதில் குமரன், நிவின் எல்லாருமே வராங்க. ரொம்ப நாள் கழித்து நிவினை காட்டியிருக்காங்க இல்லையா. இன்றைக்கி நிவின் அதாவது புட்டிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு நம்மளோட குமரன். அந்த இடத்துல வந்து வராரு. வந்தோடனே வந்து அண்ணே சூப்பராக இருக்குண்ணே கடை, நீ வந்து பரவாயில்ல, நான் கூட ஏதோ சும்மா நினச்சேன், ஆனால் நல்ல கடை தான் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாண்டா அப்படி நல்ல கடையாக இருந்தது, அதான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குமரன் சொல்கிறாரு. அது ரிலேட்டடாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நர்மதா கூட நீ வந்து அதாவது யமுனா கூட நீ வந்து நல்லபடியாக வாழணும், காவேரியை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம், காவேரி விஜய் சேர்த்து வைக்கிறோமா என்ன ஏதுன்றதை அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து உன்னோட வாழ்க்கை வாழுடா அப்படின்னு சொல்லி வந்து நம்மளோட குமரன் வந்து சொல்கிறாரு நிவின்கிட்ட. அவர் வந்து அமைதியாக இருக்கிறாரு. அப்போ என்னடா அமைதியாக இருக்க, நீ வந்து காவேரி வாழ்க்கைக்கு அவளை வாழ்க்கையை சரி பண்ணணும், அவள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறேல, அதே மாதிரி யமுனா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கக்கூடாதா, நினைக்கலாம்ல. ஒரு மாமாவாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீ நினைக்காத நிவின். நீ யமுனாவோட நீ நல்லா வாழ்ந்த அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காவேரியோட லைஃப்பை நான் சரி பண்ணிடுவேண்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்கிறாரு. அப்போ நிவின் வந்து அமைதியாக இருப்பார், எதுவுமே பேச மாட்டார். என்னடா அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கங்காவும் வந்துட்டு ஆமாங்க இவர் சொல்கிறதான் கரெக்டு, காவேரியோட வாழ்க்கையை நாங்கள் வந்து சரி பண்ணுறோம், நீங்கள் வந்து யமுனா கூட நல்லபடியாக வாழுங்க, அதுவே நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம்
இந்த எடிட்டிங் இதில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த எடிட்டிங் இதில் வந்துட்டு அதாவது எப்படி சொல்கிறது, நம்மளோட எடிட்டர் வந்து நமக்கு இந்த போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னா ஃபங்க்ஷன் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். விஜய் வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்துடுறாங்களா, இல்லை விஜய் ஃபங்க்ஷன் மேலதாளத்துக்கு முன்னாடி வராங்களா பின்னாடி வராங்களா என்னன்னு சொல்லி தெரியல. முன்னாடியே தான் வந்துடுவாங்க. ஏன்னா சீர் கொண்டு வரதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சாரதா. அதெல்லாம் சாரதாவை ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க தேவை தான். அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களே, சரிங்களா?